வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். அஇஅதிமுகவின் தலைவர்கள் அத்தனை பேரும் அம்மாவின் சமாதியில் போய் உட்கார்ந்து கொண்டு அவரது ஆவியோடு நான் பேசினேன் என்று மக்களின் காதுகளில் பூசுற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அரசியலில் இப்போது ஆவி பிரிக்க முடியாமல் இணைந்து நிற்கிறது. இதே வழியில் பெரம்பலூரில் கார்த்திக் என்று சொல்லுகின்ற ஒரு மந்திரவாதியை இப்போது போலீஸ் கைது செய்திருக்கிறது. அவரும் ஆவியுடன் நான் பேசுகிறேன் என்று கூறுகிறார். கூடுவிட்டு கூடுபாயும் அற்புதம் தன்னிடம் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார். சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட பிணங்களை லஞ்சம் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்து அங்கே மந்திர பூஜைகளை செய்கிறார். நரபலிகளையும் கொடுத்து வருவதாக செய்திகள் வருகின்றன. சின்னம்மாவை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையை தாம் நடத்தி கொண்டு இருந்ததாகவும் அந்த நேரத்தில் போலீசார் தம்மை கைது செய்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தன்னை வெளியில் விட்டிருப்பார்களேயானால் ஒரு வாரத்தில் சின்னம்மாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பேன் என்றும் அவர் கூறுகிறார். அறிவியலுக்கு எதிரான இந்த மூட நம்பிக்கைகள் இவ்வளவு மோசமாக கொடிகட்டி பரப்புவதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்களும் தான் என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். பல தொலைக்காட்சிகள் இந்த பேய் பிசாசு மந்திரம் பில்லி சூனியம் என்ற மூட நம்பிக்கைகளை மக்களிடம் தொலைக்காட்சி ஒழுங்குமுறை ஆணைய விதிகளுக்கு எதிராக பரப்பிக் கொண்டு வருகின்றன. இவையெல்லாம் எவ்வளவு பெரிய சமூக துரோக செயல் என்பதை பற்றி கிஞ்சித்தும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. சின்னம்மாவை சிறையிலிருந்து ஒரு வாரத்திற்குள் வெளியே கொண்டு வருவதற்கு தன்னிடம் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை இருக்கிறது என்று கூறிய அந்த மந்திரவாதி இப்போது சிறைக்குள்ளே இருக்கிறார். சிறைக்குள்ளேயே அவர் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தைகளை செய்து முடித்து விரைவில் ஜாமீன் பெற்று வெளியே வரட்டும். அதற்கு பிறகு அவர் சின்னம்மாவை வெளியே கொண்டு வரட்டும். மக்களிடம் எவ்வளவு மோசமான மூட நம்பிக்கைகள் பரப்பப்படுகின்றன, அதை வைத்து வியாபாரங்கள் நடக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவு பிரச்சாரம் நாட்டிற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதையும் இயக்கங்கள் சமூக அக்கறையுடன் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நன்றி, வணக்கம்.